சண்டே மார்னிங் காலையில எந்திரிச்சு எப்பவும் போல ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட வெயிட் கெயினுக்கு ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரே சொல்யூஷன் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும்தான். எனக்கு பர்சனலி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என் பாடியில நிறைய நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூஸை ரெகுலரா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அந்த அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான். ஸோ சிம்பிளா உளுந்தங்களி கிண்டி சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையோட லஞ்ச் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சண்டே பாத்தீங்கன்னா எந்த நான்வெஜ் மெனுவுமே கிடையாது. வெஜ் பிரியாணி ராஜ்மா கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே ராஜ்மா ஊற வச்சிருந்தேன். இந்த கிரேவி பண்றது ரொம்பவே ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரைஸ் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சோன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி அதை ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். இன்னொரு பேன்ல கொஞ்சமா ஆயில், சோம்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்டையும் சேர்த்து வேக வச்சிருந்த ராஜ்மாவே சேர்த்து பச்சை வாசனை போக இறக்குனீங்கன்னா சூப்பரா கிரேவி ரெடி ஆயிரும்.